சட்னி சீரியஸ்ல நம்ம நாலாவதா பார்க்க போற சட்னி ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி. இத பாத்தீங்கன்னா ஹோம்மேட் ஸ்டைல்ல எப்படி பண்ண போறோம்ன்றத நான் சொல்றேன். இந்த ரேசியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இத பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பணியாரத்தை கூட சேர்ந்து காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளவு அற்புதமா இருக்கும். சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 12 எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா 6, தக்காளி பாத்தீங்கன்னா 2, பூண்டு பல் பாத்தீங்கன்னா ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. புளி பாத்தீங்கன்னா ஒரு கோலி குண்டு சைஸ் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. சட்னி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல மீடியம் ஃபிளேம்ல எண்ணெய், காஞ்ச மிளகா பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு லோ ஃபிளேம்ல நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெங்காயத்தையும் பூண்டியும் சேர்த்து கோல்டன் கலர்ல நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு, ஃபைனலா பாத்தீங்கன்னா தக்காளி, புளி ஒன்னா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கூல் பண்ண பிறகு நல்லா ஃபைன் பேஸ்ட்ல மிக்சர் கிரைண்டர்ல அரைச்சி செப்பரேட்டா எடுத்துருங்க. தாளிப்புக்கு தேவையானது தாளிச்சுட்டு அதுல மிக்ஸ் பண்ணி ஊத்துனீங்கன்னா பர்ஃபெக்டான சட்னி உங்களுக்கு ரெடியா இருக்கும். இந்த மாதிரி